அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி முன்பு நான் ஒரு வீடியோ செய்திருந்தேன். டெல்லி தேர்தலில் தோல்வியுடன் ஆம் ஆத்மி பார்ட்டியின் ஃபர்தர் ஆக இருந்த எல்லா நிகழ்வுகளும் புதைக்கப்படும் என்று நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். காரணம், இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் உள்ள ஒரு கட்சி அல்ல, சோஷியல் மீடியாவில் உருவான கட்சி ஆகும். அதுதான் அதன் விஷயம். இதற்கு வாலண்டியர்ஸ் தான் உள்ளன, அல்லாது கோராக கட்சியின் ஒர்க்கர்ஸ் இல்லை. அதாவது வேலை பலவிதமாக உள்ளது. இதன் புரோபகண்டா ஆனாலும் மேனிஃபெஸ்டோ ஆனாலும் அது மக்களிடம் எட்டி கொடுக்க ஒரு மேன்பவரின் ப்ராப்பராக இருந்த விஷயம் இவர்களிடம் இல்லை. சோஷியல் மீடியாவில் உருவான கட்சியாக இருந்ததாலும் இந்த கட்சிக்கு இந்தியாவில் உள்ள ஒரு பொலிட்டிக்கல் கட்சியின் ஸ்ட்ரக்சர் இல்லாததாலும் இந்த கட்சி கூடுதல் பிடித்து நிற்க முடியாது. அதனால்தான் தோற்று முடிந்ததும் உடனே பஞ்சாபில் பிரச்சனை ஏற்பட்டது. இனி பஞ்சாபில் எதனால் பிரச்சனை ஏற்பட்டது? பல மீடியாக்களும் இதன் யதார்த்தத்தை சொல்லவில்லை. பஞ்சாபில் இருந்து அறிய முடிந்தது, கெஜ்ரிவால் சிறையில் இருந்து வெளியே வந்த நேரத்தில், அதாவது பீகாரில் இருந்து வெளியே வந்த நேரத்தில் அவர் முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்து முடிந்த பிறகு பதவை வேறு ஒரு பெண்ணுக்கு ஒப்படைத்தார். அதிஷியை ஒப்படைத்த பிறகு கெஜ்ரிவால் பஞ்சாப் முதலமைச்சராக ஒரு கேம் நடத்தினார். இங்குதான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் செய்யப்பட்டன. அதாவது பகவத்சிங் மான்னை மாற்றினார். அங்குள்ள எம்எல்ஏக்கள் டிமாண்ட் செய்ய வேண்டும், இவரை அங்குள்ள முதலமைச்சராக ஆக வேண்டும் என்றிருந்தால். அப்படி ஒரு பிளான் நடந்தது. பல எம்எல்ஏக்களையும் கொண்டு அங்குள்ள ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள் நிற்கும் எம்எல்ஏக்களை வைத்து ஒரு கெயின் பிளான் இவர் ஸ்திரமான முறையில் நடத்தினார். அதன் ரிசல்ட் தான் இப்போது வந்துள்ளது. காரணம், இங்கு தோற்றுப்போனது கெஜ்ரிவாலின் கட்சி மட்டுமல்ல, கெஜ்ரிவாலும் தோற்றுப்போனார். கெஜ்ரிவாலுக்கு ஒரு எம்பியோ அல்லது ஒரு முதலமைச்சரோ ஆகி முன்னேறி செல்லவில்லை என்றால் நீங்கள் விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். இவரின் லைஃப் முழுவதும் சிறையில் ஆகிவிடும். இதற்கு என்ன வழி? கெஜ்ரிவாலுக்கு தெரிந்த விஷயம், இவர் தோற்றார். இனி முதலமைச்சர் ஆகுமோ அல்லது ராஜ்யசபை எம்பி ஆகுவதோ செய்யுங்கள். இப்போதைய கண்டிஷனில் இது இரண்டும் ஆகுவதற்கான வழி தற்காலிகம் காணப்படவில்லை. லுதியானாவிலும் நியமசபை சீட்டு மட்டுமே உள்ளது. இங்குதான் கேம் ஸ்டார்ட் செய்யப்பட்டது. முன்பு ஸ்டார்ட் செய்தது இந்த நிகழ்வு இப்போது வல்லாத்த முறையில் பொடிந்து சீழ்பிடித்து நாறுகிறது. அந்த நேரத்தில் பஞ்சாபின் முதலமைச்சர் பகத்சிங் இவரை விட பெரிய ஆளானார். அவர் என்ன செய்தார்? அமித்ஷாவுடன் டிஸ்கஷன் ஸ்டார்ட் செய்தார். இப்போது அல்ல. காரணம், கெஜ்ரிவால் சிறையில் இருந்து வெளியே வந்த இந்த ஒரு மூமெண்ட் நடத்திய நேரத்தில் அவர் அமித்ஷாவையும் பிஜேபியையும் கொண்டு விஷயங்களை மூவ் செய்தார். இன்கேஸ் அவரின் கூட்டத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் இவரை மாற்றுவது என்றால் அடுத்த காரணம் இவருக்கு மாற தாழ்பரியமில்லை என்பது ஆகும். கேந்திரத்தின் கவர்னராக உள்ளது, கேந்திரம் பரிபாலிக்கப்படுவது பிஜேபி ஆகும். அவர் ஒரு மூமெண்ட் நடத்தி இந்த மூமெண்டினுள் முன்பு மிகவும் அதிகமான பேர் கெஜ்ரிவாலை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று தாழ்பரியம் உள்ளவர்கள் இருந்தனர். கெஜ்ரிவால் தோற்று முடிந்த பிறகு கொஞ்சம் பேர் மாறினர். இப்போது 30 பேர் உள்ளனர் மான் மாற வேண்டும் என்று சொல்கிற மக்கள். இதுதான் நிலை. அங்கு காங்கிரஸுக்கு 2ஆம் இடம் உள்ளது. காங்கிரஸ் மிகவும் கவனமாக விளையாடினால், அதாவது இந்த 30 பேரில் இப்போது கெஜ்ரிவாலை முதலமைச்சராக ஆக்கினாலும் இல்லாவிட்டாலும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒன்றிணைந்து முடிந்தால் மானின் மந்திரி சபைக்கு 1 மாதம் கூட ஆயுள் இருக்காது. அல்லது அங்கு தேர்தல் நடக்கும். அப்போது குழுவாக அல்லது ஒரு பிரிவு மாற்றப்பட்டு கெஜ்ரிவாலை முதலமைச்சராக ஆக்கலாம். ஆனால் அதற்குள் மற்றொரு பிரிவு அதை ராஜினாமா செய்து இதை புரிபக்ஷ மந்திரி சபையை நியூனபக்ஷ மந்திரி சபையாக மாற்றும். ஆனால் அதுவும் ராஜினாமா செய்ய வேண்டும். இன்னும் மற்றொரு நிகழ்வு நடந்துள்ளது. அதாவது கெஜ்ரிவாலின் பாலிடிக்ஸை பற்றி ஆர்வம் இல்லாத பலர், ஏனெனில் டெல்லியில் ஏற்பட்ட தோல்வி, அதேபோல் பஞ்சாப் முதலமைச்சராக இருந்தபோது பஞ்சாபில் உள்ள ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் செய்ய முடியவில்லை. அவர்கள் கூறிய மேனிஃபெஸ்டோவில் கூறிய எந்த ஒரு விஷயத்தையும் அங்கு நடைமுறைப்படுத்த ஆம் ஆத்மி பார்ட்டி மந்திரி சபைக்கு முடியவில்லை. வெறுமனே விட்டுவிடுவது மட்டுமே. கெஜ்ரிவாலை போல அவர் அடித்து விட்டார். மேலும் மற்றொரு நிகழ்வு உள்ளது. மக்கள் பெரிய எதிர்பார்ப்புடன் ஆம் ஆத்மி பார்ட்டியை அங்கு அதிகாரத்திற்கு கொண்டு வந்தனர். அதற்கிடையில் மற்றொரு முக்கியமான புள்ளி ஏற்பட்டது. கெஜ்ரிவால் அங்குள்ள கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் மற்றும் புரோகிராம்ஸ், அதாவது மதுபானத்தின் விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்காக வேறு சிலரை நியமித்தார். ஆம் ஆத்மி பார்ட்டிக்காரர்கள், அதாவது பகவத்சிங் மானை சைட்லைன் செய்வதற்காக ஒரு பெரிய டர்ட்டி கேம் அவர் விளையாடினார். தனது கட்சியில் மிகவும் ஜூனியரான ஒருவரை பிடித்து முதலமைச்சராக ஆக்கினார். அவரை அழிக்க
கட்சிக்கான பொருளாதார பாதுகாப்பு, அவருக்கான பொருளாதார பாதுகாப்பை உருவாக்குவதற்காக கெஜ்ரிவால் மிகவும் டர்ட்டி கேம் விளையாடினார். நீங்கள் அறிவீர்கள், டெல்லி முதல்வருக்கு பெரிய பவர் எதுவும் இல்லை. பஞ்சாபின் முதல்வராக இருந்தால் பவர்ஃபுல் ஆவார். இந்தியாவின் பார்டர் ஸ்டேட் ஆகும். குறிப்பாக பஞ்சாபி கம்யூனிட்டி மிகவும் ரிச்சான ஒரு ஸ்டேட் கூட ஆகும். அங்கிருந்து மேலும் முன்னோக்கி செல்லலாம். அங்கு விருத்திகெட்ட கேம் போடப்பட்டது. சீக்குகள் வெர்சஸ் அந்த இந்துக்கள். அது ஆத்மி பார்ட்டிக்குள் விருத்திகேடு உண்டாக்கியது. சீக் வெர்சஸ் இந்து என்று சொல்லும் ஒரு கேம் உருவாக்கப்பட்டது. இப்போது அதன் ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டுள்ளது. எங்கே ஏற்பட்டது? டெல்லி தலைநகர சிட்டியில். சீக் கார்கள் அதிகம் பஞ்சாபில் தங்கியிருக்கும் பஞ்சாபி ராஜோரி கார்டன் இந்த ஒரு பெல்ட் உள்ளது. அங்கு 7 அல்லது 8 சீட்டுகள் உள்ளன. ஒரு சீட்டு கூட இல்லாமல் எல்லா இடங்களிலும் ஆத்மி பார்ட்டி தோற்றது. அங்கு எல்லாம் ஜெயிப்பது யார்? ஆத்மி பார்ட்டியின் சர்தார்களா? அவர்கள் எல்லாம் தோற்றனர். காரணம், பஞ்சாபில் இருந்து ரிஃப்ளெக்ஷன் அடித்தது. அங்குள்ள பஞ்சாபி சர்தாரை மாற்றி இந்துவான கேஜரிவால் அங்கு செல்ல முயற்சித்தார். இதைத்தான் நான் சொல்கிறேன். பலருக்கு புரியவில்லை. இவர் மிகவும் டேர்ட்டியானவர். அதாவது இவர் உண்மையில் ஒரு விருத்திகெட்ட மனிதர். சொந்த பார்ட்டியிலிருந்து இவருக்கு பிரச்சனை. அவரது விஷயங்கள் மட்டுமே உள்ளன. சொந்த பார்ட்டியில் இருந்தால் அவரோடு நின்ற பிரசாந்த் பூஷணையும் ஆஷிஷ் கெடனையும் யோகேந்திர யாதவ், அப்படி எத்தனையோ என் நம்பர் ஆஃப் பீப்புள் இவர்களை எல்லாம் தூரத்தில் வைத்தார். காரணம், அவரது விஷயம் நன்றாக முன்னேற வேண்டும். அவரை யாரும் சவால் செய்யக்கூடாது. இதேபோல் பஞ்சாபிலும். அங்கு விருத்திகெட்ட கேம் விளையாடி அங்குள்ள முதல்வர் பதவி கேட்டார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கேஜரிவால் அங்கு முதல்வராக முயற்சித்தால் எந்த காரணத்திற்காகவும் மத்திய அரசு அனுமதிக்காது. அதற்கு ஒரு ரீசன் அல்ல, பல ரீசன்ஸ் உள்ளன. ஒன்று, கேஜரிவாலுக்கு சீகாண்டி நேஷனல் குரூப்புகளுடன் பயங்கரமான தொடர்பு உள்ளது. அது வெல் எஸ்டாப்ளிஷ்ட், எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்தியா பிரிவினை ஏற்பட்டு இந்தியா ஒரு காலிஸ்தான் உருவாக்க வேண்டும் என்று சொன்ன அந்த முழக்கத்தை இந்தியாவின் பொலிட்டிக்கல் லீடர்கள், அதாவது ரெக்கக்னைஸ்ட் உள்ள பொலிட்டிக்கல் லீடர்கள், சீஃப் மினிஸ்டர் என்ற நிலையில் அதை மறைமுகமாகவும் நேரடியாகவும் சப்போர்ட் செய்தவர் கேஜரிவால் ஆவார். அதேபோல் ஆத்மி பார்ட்டி அங்கு அதிகாரத்தில் வந்த பிறகு அம்ரித்பால் சிங்கின் நடத்திய ஒரு பெரிய பிரதிஷ்டாபமும் பிரக்ஷோபமும் உள்ளது. நேஷனல் ஹைவே சுமார் 60 அல்லது 70 நாட்கள் தடுக்கப்பட்டிருந்தது. அதேபோல் பஞ்சாபின் விவசாயிகள் அந்த இஷ்யூ தொடர்பாக அவர்களுக்கு எல்லாவிதமான சப்போர்ட் கொடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை நாசம் செய்யவும் விவசாயி பில் தள்ளிவிடவும் கேஜரிவால் நடத்திய மூவ்மெண்ட், அது பேசிக்கலி ஆண்டி இந்தியா மூவ்மெண்ட் ஆகும். இங்கே அதை ஆதரிக்கும் பலருக்கு அது தெரியாது. விவசாயி பில் ஏன் ஆண்டி இந்தியா? இதற்கு ஃபண்டிங் என்று சொல்கிறார்கள் வெளிநாட்டில் இருந்தவர்கள். எப்படியாவது பிஜேபி கவர்மெண்ட் மோடியை கீழே இறக்க வேண்டும். அதன் ஒரு ரூபாவம். இப்போது ராகேஷ் டிகாயத் ஆனாலும், ஆண்டி இந்தியா புரோபகண்டா ஆகி கிடக்கும் சீக் ஆண்டி நேஷனல் மூவ்மெண்ட் ஆனாலும், இவர்களுக்கு எல்லாம் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சப்போர்ட் செய்தவர் கேஜரிவால் ஆவார். அதற்குள் தான் உடக்கமானது. ஆத்மி பார்ட்டிக்குள் தான். காரணம், நீங்கள் எதை சொன்னாலும் சீக்குகள் என்று சொல்வது, பஞ்சாபி என்று சொல்வது, அவர்கள் பேட்ரியாடிக் ஆவார்கள். அவர்களுக்கு அருகில் இந்தியாவுக்கு எதிரான புரோகிராம் நடக்காது. அவர்கள் சீக்காளுகள் காலிஸ்தான் மூவ்மெண்டின் பாகமாக இருந்தாலும் அவர்கள் இந்தியாவை எதிர்க்கும், அதாவது பெரிய ஒரு வகுப்பினரும் இந்தியாவை ஆதரிப்பவர்கள் ஆவார்கள். இந்தியா ஒற்றை கட்டாக நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் ஆவார்கள். காரணம், இந்தியா பாகிஸ்தான் டிவிஷனுடன் தொடர்பு கொண்டு மிகவும் பிரச்சனை உண்டாக்கியது மற்றும் மிகவும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டது இந்த சீக் கம்யூனிட்டியில் ஆகும். பாகிஸ்தானில் உள்ள சீக் கம்யூனிட்டி மற்றும் அது பாகிஸ்தான் பஞ்சாப் புரோவின்ஸில் உள்ள சீக் பஞ்சாபிகள் ஆனாலும் பஞ்சாபிகள் உண்மையில் கொல்லப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தெரியும், பேசிக்கலி இந்தியா என்று சொன்னால் மகாராஜ்யம் இல்லை என்றால் இந்த சீக்குகளுக்கும் பஞ்சாபிகளுக்கும் நாளை இந்தியாவில் ரட்சை இல்லை என்று. அதற்குள் ஆத்மி பார்ட்டிக்குள் பெரிய ஒரு வகுப்பினர், பொலிட்டிஷியன்கள் மற்றும் அதேபோல் எம்எல்ஏக்களும் எம்பிகளும் இந்தியா என்று சொல்லும் நாட்டின் கூடவே தான் உள்ளனர். இந்த கேஜரிவால் அவர்களை விலக்கி எடுக்க வேண்டும் என்று நிறைய காரியங்கள் செய்தார். இந்த கேஜரிவால் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வது பச்சை பொய். கேஜரிவாலுடன் பலவிதமான நெருக்கம் உள்ளவர்களை எனக்கு தெரியும். அவர்கள்தானே சொல்வார்கள் கேஜரிவால் சரியல்ல என்று. இந்த விஷயத்தில் அவருக்கு அவரது விஷயம். ஒரு அராச்சகவாதி ஆவார். அராச்சகம் உண்டாக்கி அதற்குள் இருந்து முதலீடு செய்து முன்னேறுவார்.
இதுதான் அவரது பொலிட்டிக்கல் பிலாசபி என்று சொல்லப்படுகிறது. இப்போது பலர் எனது கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொன்னார்கள், ஐடியிலிருந்து விட்டு கேஜ்ரிவால் இந்தியையே ரட்சிக்க வந்ததாக. ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஐடி படிப்பவர்கள் அனைவரும் மிகப்பெரிய மேதைகள் ஆக வேண்டும் என்று எதுவும் இல்லை. வெறும் தவறான கருத்துதான் அது. கான்பூர் ஐடியில் கேஜ்ரிவாலுடன் படித்தவர்கள் பலர் குளோபலி ஃபேமஸான கார்ப்பரேட்களிலும் இந்தியாவில் பலவற்றை நடத்துபவர்கள் உள்ளனர். அதற்குள் IRS, IAS ஆகியவற்றைத்தான் அவர் இலக்காக வைத்திருந்தார். IRS கிடைத்ததால் ஒதுங்கிய கட்சியானார் கேஜ்ரிவால். அதன் நாணயக்கேட்டை மறைக்கவே அவர் அனைத்தும் முடிந்த பின் RD ஆக்டிவிஸ்டாக முன்வந்தார். இல்லை என்றால் நீங்கள் நினைப்பது போல் அவர் மிகுந்த அன்புடன் வந்ததாக எதுவும் இல்லை. காரணம் அவருக்கு புரிந்தது. அவருடன் படித்தவர்கள் அனைவரும், பின்னர் வந்தவர்கள் அனைவரும் பல நல்ல பதவிகளில் இருந்தனர். அவர்கள் குளோபலி ரெக்கக்னைஸ்ட் ஆனார்கள். அவர் மட்டும் எதுவுமில்லாத ஒரு டேரேடட் IRS அதிகாரியாக. இதுதான் அவருடன் தொடர்புடைய அவரது நெருங்கிய நண்பர் சொன்னது. அதை மீறி மேலே ஏறுவதற்காக கேஜ்ரிவால் கண்டுபிடித்த சம்பவம் NGO, அதாவது ஆக்டிவிஸ்ட். அங்கிருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியாக டெல்லியின் முதல்வரானார். இந்தியாவின் பிரதம மந்திரி ஆகுவதே அவரது இலக்கு. ஓகே, இப்போது இங்கே நிற்கலாம். இனி என்ன ஆகும் பஞ்சாபில்? அதாவது காங்கிரஸ் இந்த கேமை மிக தொலைவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கும். அதேபோல் பிஜேபி இந்த சம்பவம் முடிந்தால் அவர்களும் கைகட்டுவார்கள். நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், கேஜ்ரிவால் அதன் கேஸுகள் மட்டுமல்ல, இதனுடன் உருவாகும் சம்பவம், ஆம், ஆத்மி பார்ட்டி பஞ்சாபில் சிதறுவதுடன், அந்த அரசு சிதறுவதுடன், ஆம், ஆத்மி பார்ட்டி என்று சொல்லப்படும் மக்கள் அதற்குள் பெரிய ஒரு பிரிவு விடுவதற்கான சாத்தியம் உள்ளது. மிகவும் லேட்டஸ்டாக ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயித்த MLAக்கள், அதில் பாதிக்கு மேற்பட்ட பெயர்கள் பிஜேபி தலைவர்களை நேரடியாக சந்தித்தன. காரணம், இவர்களுக்கு எதிராக கேஸ் எடுக்கும் சாத்தியம் உள்ளது. இவர்களும் பிஜேபியுடன் சேர தயாராக உள்ளனர். அதாவது வரவிருக்கும் நாட்களில் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு டெல்லியில் 10 அல்லது 12 MLAக்களை மட்டுமே காண முடியும். மீதமுள்ளவர்கள் பிஜேபியில் சேரும் அறிகுறியாக இருக்கும். அல்டிமேட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆம், ஆத்மி பார்ட்டி என்ற சம்பவம் இந்தியாவில் முழுமையாக அடக்கம் செய்யப்பட போகிறது. அதன் அறிகுறியாக டெல்லி தோல்வியுடன் பஞ்சாபில் கண்டது. அதேபோல் டெல்லியில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி பார்ட்டி MLAக்களுக்கு கூட அவரோடு நிற்க ஆசை இல்லை. இந்த நிலையில்தான் ஆம் ஆத்மி பார்ட்டியின் தற்போதைய பொலிட்டிக்கல் கண்டிஷன் உள்ளது.